Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஜனநாயகத்தின் கழுத்தில் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு சுருக்கு கயிறு நீயா நானா நிறுத்தப்பட்டது. மணிப்பூரில் இருக்கக்கூடிய உரிமைக்காக பேசக்கூடிய மக்கள் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள், எரித்து கொல்லப்படுகிறார்கள். இந்த தீ இந்தியா முழுக்கும் பரவுவதற்கு வெகு நாள் ஆகாது. தமிழர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அது தெரியுமா பிரதமருக்கு? அது தெரியுமா எல்முருகனுக்கு? ஊடக ஜனநாயகம்னா என்ன, பத்திரிகை சுதந்திரம்னா என்ன? அப்படியான உணர்வே இல்லாதவர் இந்த ஊடகத்துக்கான பத்திரிகைகளுக்கான அமைச்சராக இருப்பது என்பதே அவமானம். ஸ்கூல்ல எல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஏடிஎம்கே உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்றதா இது? உணர்வு பூர்வமாக 2000 கோடி இல்லை 10,000 கோடி நீ கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, நான் எங்களுடைய மும்மொழி கொள்கையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா எங்களுடைய தலைவர்? அது இல்லையா வாதம், அது இல்லையா வார்த்தை, அது இல்லையா உணர்ச்சி பெருக்கு? எலி குஞ்சு மாதிரி கத்துறது பேர் குரல் கொடுப்பதா? இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக மக்கள் தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். தனியார் தொலைக்காட்சியில் நீயா நானா ப்ரோக்ராம் தயாரிச்சிருக்கிறாங்க. அது ஒரு அழுத்தத்தின் காரணமாக வெளிவரல, மும்மொழி கொள்கையை பற்றி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதைத்தான் நாம் சொல்கிறோம். ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குவதில் நம்முடைய பிரதமர் மிகவும் கைதேர்ந்தவர். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொதுமக்களுக்கான நிகழ்ச்சி நீயா நானாங்கிறது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி. அது ஒன்றும் மக்கள்கிட்டேருந்து விலகி போய் அவங்களுக்கு பொருந்தாத அல்லது அவங்களுக்கு தொடர்பில்லாத கருத்துக்களை பேசுவதே இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைந்த, அவர்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, உறவுகளோடு சம்பந்தப்பட்ட, உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாகத்தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக இன்னொன்று, வட இந்திய மக்கள் கூட அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்படியாக எல்லோரையும் அரவணைத்து போகின்ற ஒரு நிகழ்ச்சி. 2 விதமான கருத்துகள் எப்போதும் அந்த நிகழ்ச்சியில் பேசப்படும். ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், வலது கை பற்றியும் இடது கை பற்றின்னு. அது மாதிரி இந்த மும்மொழி கொள்கையை பற்றி ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள்னு 2 பேருக்கும் இடம் கொடுத்து தானே செஞ்சுருக்காங்க. நீங்கள் முதல்ல அந்த ஊடகம் ஜனநாயக முறைப்படி வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்களை மட்டுமேவா அங்கே உட்காத்தி வச்சாங்க? இல்லை இல்லை, எப்பவுமே 2 தரப்பு இருக்கும். அப்போ இந்த நிகழ்ச்சியிலையும் அப்படியான ஜனநாயகத்தை இப்போ காப்பாற்றியிருக்காங்களா இல்லையா? அது அந்த விவாதம் நடத்தப்படணும்ல. அதுதானே கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுப்பது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதைத்தானே நம்ம படித்து காமிச்சோம். வேறு அப்படின்னா ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குங்கிறதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு கைக்கு கூட முன்பக்கம் பின்பக்கம் 2 இருக்குது. ஆனால் ஒன்றியத்துக்கோ அல்லது எல்முருகனுக்கோ பிரதமருக்கோ எதிலையுமே 2 கருத்து இருக்கக்கூடாது. இவர்கள் சொல்லுகின்ற கருத்து மட்டும்தான் மிகச்சிறந்தது. ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே உணவு, ஒரே ஊழல், ரஃபேல் ஊழல், இப்படியாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு தேசத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்தின் கழுத்தில் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு சுருக்கு கயிறு. நீயா நானா நிறுத்தப்பட்டது என்பது, அந்த நிகழ்ச்சியின் குறிப்பிட்ட இந்த அத்தியாயம், இந்த எபிசோட் நிறுத்தப்பட்டது என்பது அதன் கழுத்தில் கருத்துரிமையில் மாட்டப்பட்டிருக்கின்ற சுருக்கு கயிறு. இந்திய மக்களே விழித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு ஆனந்த விகடன் நிறுத்தப்படுகிறது, ஒரு நீயா நானா நிகழ்ச்சி நிறுத்தப்படுகிறது, ஒரு கௌரி லங்கை சுட்டு கொல்லப்படுகிறார். மணிப்பூரில் இருக்கக்கூடிய உரிமைக்காக பேசக்கூடிய மக்கள் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள், எரித்து கொல்லப்படுகிறார்கள். இந்த தீ இந்தியா முழுக்கும் பரவுவதற்கு வெகு நாள் ஆகாது. இவர்களை, பிஜேபிக்காரர்களை, சங்கிகளை, நாக்பூரின் அரசாட்சியை நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் இந்தியா சுடுகாடாகி போகும் என்பதுதான் நம்முடைய முதல்வர் நமக்கு முன்னெச்சரிக்கையாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நீயா நானா நிகழ்ச்சியை நிறுத்தி இருப்பது என்பது இவ்வளோ தூரம் யோசிச்சு பாருங்களேன். ஊடகம் என்பது எப்படி பறந்து விரிந்ததாக இருக்கிறது. அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார், இனி வரும் உலகத்தில் நீங்கள் மொழியவே பேசிகிட்டு இருக்காதீங்க, இனிமேல் டெக்னாலஜி வளரும், 1 நிமிடத்தில் முகம் பார்த்து கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு கருவிகள் வரும், சட்டை பையில் வைத்து பேசக்கூடிய அளவுக்கு கருவிகள் வரும்னு இனி வரும் உலகத்தில் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நீயா நானா நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் செய்தி இல்லை, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அது தெரியுமா பிரதமருக்கு? அது தெரியுமா எல்முருகனுக்கு? எல்முருகனை போன்று ஊடகம்னா என்ன,
ஊடக ஜனநாயகம்னா என்ன, பத்திரிகை சுதந்திரம்னா என்ன, அப்படியான உணர்வே இல்லாதவர் இந்த ஊடகத்துக்கான பத்திரிகைகளுக்கான துணை அமைச்சராக இருப்பது என்பதே அவமானம். இதை தவிர வேற எதையுமே சொல்ல முடியல. பொருளாதாரம் தெரியாத ஒருத்தர் பொருளாதார பட்ஜெட்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் நிதி அமைச்சரா. அது மாதிரி ஊடக தர்மம், ஜனநாயகம், ஊடக ஜனநாயகம், பொதுமக்களுக்கான பேச்சுரிமை, சிந்தனை உரிமை, எழுத்துரிமை, இதை பற்றி எதுவுமே தெரியாதவர் பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகையின் இணையதளத்தை, இணைய சேவையை முடக்குகிறார். இன்றைக்கு நீயா நானா நிகழ்ச்சியை முடக்குகிறார் என்றால் இந்தியர்கள் அனைவரின் கழுத்திலும் சுருக்கு கயிறை மாட்டிக்கொண்டிருக்கிறது பிஜேபி. அந்த சுருக்கு கயிற்றை அவிழ்த்து இந்தியர்களின் ஜனநாயக உரிமையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர். இதை மக்கள் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரர்களும் பிஜேபி தலைவர்களும் கூட பிஜேபியில் இருப்பதாலேயே தங்களுடைய தாய்மொழிக்கு துரோகம் செய்கிறார்கள். தாய்மொழிக்கு துரோகம் செய்வது என்பது தாய்க்கு துரோகம் செய்வதை போல். அந்த தாய்க்கு செய்கின்ற துரோகத்தை தான் பிஜேபி மாநில தலைவர், தமிழிசை அக்கா, வானதி அக்கா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எல்லோருமாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இதற்கு எதிராக குரல் கொடுக்காத அதிமுகவின் தலைவரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதிமுக இருமொழி கொள்கை தானே சொல்லுது. அது எப்படி? சாட்டையிலெல்லாம் எங்களை அடிச்சிடாதப்பா, நாங்கள் எங்களோட இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதோ கொஞ்சம் பேசுகிறோம். இருமொழி கொள்கையை பேசுகிறாங்கன்றீங்க. அண்ணா கொடுத்த கொள்கைக்கு ஆதரவாக அவர்கள் என்றைக்காவது நின்றிருக்கார்களாங்க? திராவிடம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் கட்சியில். திராவிடத்தின் கொள்கைக்கு என்னைக்காவது உதாரணமாக நின்றுருக்காங்களா? அதற்காக குரல் கொடுத்துருக்காங்களா? இல்லையே. அப்படிங்கும்போது நாங்களும் பேசினோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்கூல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஏடிஎம்கே உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்கிறதா இது? உணர்வு பூர்வமாக பதவியே பறிபோனாலும் நான் உங்களோடு நிற்பேன்னு டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக நின்றார் இல்லையா நம்முடைய முதல்வர்? 2000 கோடி இல்லை, 10,000 கோடி நீ கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, நான் எங்களுடைய மும்மொழி கொள்கையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா எங்களுடைய தலைவர்? அது இல்லையா வாதம், அது இல்லையா வார்த்தை, அது இல்லையா உணர்ச்சி பெருக்கு? அதை விட்டுட்டு நானும் குரல் கொடுத்தேன். எலி குஞ்சு மாதிரி கத்துறது பேர் குரல் கொடுப்பதா? இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? அண்ணாவை தொலைத்தார்கள், திராவிடத்தை தொலைத்தார்கள், தமிழ் மொழியையும் தொலைத்தார்கள் அதிமுகவினர். அதிலேயே 1000 குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது பிஜேபி. அதையுமே அவங்களால புரிஞ்சுக்க தெரியலையா? மக்கள் உங்களை கைகழுவி பல காலம் ஆயாச்சு. பிஜேபிக்காரர்களையும் கைகழுவி விட்டார்கள். அதனால்தான் பிரதமர் புகைப்படத்தை வச்சு ஓட்டு கேட்டா வர்ற ஓட்டும் போயிடும்னு பயந்துட்டு இருந்தாங்க அவங்க. பிஜேபியின் மாநில தலைவரை பரப்புரைக்கே வரவிடலை தமிழ்நாட்டு மக்கள். இனிமேலும் இப்படியா? அது மாதிரி இப்போ மும்மொழி கொள்கை, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தில் நீ கையெழுத்து போட்டால் தான் உனக்கு 2000 கோடி. நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் 47,000 சொச்சம் கோடி கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறார். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் 75,000 கோடி தான் இந்தியா முழுக்க இருக்க கல்வி திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அடிப்படையில் கை வைக்கிறாங்க, அடி வயிற்றில் கை வைக்கிறாங்க பிஜேபி. கல்வி உரிமையை மறுப்பது, பேச்சுரிமையை மறுப்பது, வேலை பார்க்கும் உரிமையை மறுப்பது, இப்படியாக இந்திய மக்களுக்கு எதிராக பிஜேபி ஒன்றிய தலைவர் பிரதமர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக இங்கே இருக்கின்ற பிஜேபிக்காரர்கள், தமிழக வெற்றி கழகம், அதிமுக எல்லாரும் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 200 தொகுதி மட்டுமல்ல 234லும் நாங்கள் வெல்வோம் என்பதுதான் தமிழக மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நம்பிக்கை. நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற, எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்வாழ்க்கைக்கான திட்டங்கள். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.